வீடியோ இன்னைக்கு நம்ம வந்து எஃப்எஃப்ல 1v1 தானே பார்க்க போகிறோம். ஓரியன் கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ நேரம் லோட் ஆகுது. ஓகே, லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ரொம்ப நாள் கேம் விளாட்றேன், மறுபடியும் இப்போ நான் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். ஏன்னா மோர் தென் டேட்டா வந்து இப்போ வந்து நான் நிறைய கேம்ஸ் போடுவேன், நான் நிறைய கேம்ஸ் டவுன்லோட் பண்ணணும். அதனால் நான் வந்து இந்த கேம் டெலிட் பண்ணுவேன். இந்த அக்கௌண்ட் வந்து நான் மறுபடியும் விளாடுவேன். சரி, என்னோட பழைய லெஜெண்டரி கன்ஸ்கின்னுங்கடா போயிடுச்சோ இல்லையே. பாப்பா இருக்கானு என்ன எப்போலாம் வர ரொம்ப நேரம் எடுத்துக்குது. டேய், இந்த மாதிரிலாம் ஆகாதியா. இங்கடா ஷார்ட் கேங்கடா இருக்குடா. ஒன்றும் இது இல்லையே, அது போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக தானே வந்துச்சு. இதுவும் நல்லா இருந்தா பார்த்தீங்களா. இப்போ இங்கே இப்போ கிளாஸ் ஸ்குவாடில் எஃபிபின்னு சொல்லிட்டுருக்கு. அதை பார்ப்போம். புதுசாக வந்திருக்காங்க. ஐயோ, பெட்டு வர டவுன் இல்லையா. உள்ள போயிடுச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட் இந்தியா வருதாங்க. இந்தியா வருது கேட்காது. எஃப்எஃப்ல இந்தியா வருதா. அது எப்போ தான் வரும்னே தெரியலடா. செப்டம்பரில் வரும்ன்றாங்க. இப்படி விளாட்ற சமயத்தில் கால் ஆஃப் டியூட்டி விளாட்ற மாதிரி இருக்குடா. அந்த ஃபீல் எனக்கு அப்படியே கிடைக்குதுடா. அவனுக்கு ஹெட்ஷாட் பிளேயர்லாம் இல்லை, அதனால் அப்பப்போ நீ பேசிக்கிட்டு நான் கேமையும் பார்க்குறடா. நீ சரியானல கிளாஸ் வரும். நான் அந்த எஃபர்ட்லாம் போட மாட்டேன். நான் மேக்ஸிமம் இந்த கேமில் எஃபர்ட்டே போட மாட்டேன். ஏன்னா இதில் வந்து எனக்கு விளையாட அந்தளவுக்குலாம் பழக்கம்லாம் இல்லை. எப்பயாச்சும் வருவேன், விளாடுவேன், ஃபஸ்ட்டு போயிடுவேன். நம்மளுக்கு பிடிச்ச கன்று இருக்கான்னு பார்ப்போம். அந்த கண்ணை தவிர மற்ற எல்லா கண்ணையும் கொடுத்து வச்சுருக்கான். சரி, ஏகே படித்து வந்துக்குவோம். ஒரு கேரக்டரை இது பண்ணுற அளவுக்கு அச்சுக்கு ஈபி இருந்தாலே போதும்டா. அதுவே கொஞ்சம் வச்சு சமாளிச்சிடுவேன். 10 போகணும். போடு ஹெட்ஷாட்டு. பேக் வந்துட்டோம்ல, 2 அடிச்சிட்டோம். நம்மளுக்கு போய் முடித்தே இருக்காண்டா. ஸோ நானும் அழுத்தி பிடிக்கலையா. டேய், நான் 2 கிலோ அடிச்சது உனக்கு பொறுக்கலையாடா. கண்ணு மதிக்கலாம். மூணு ஆனால் அவன் தான் ரீடிங்கில் இருக்கான். சரி, இப்போ ரீகோல் வந்திருக்கோம். அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம் கைஸ். க்ளோவால் வாங்கிக்கலாம். எங்கடா இல்லையா. ஒன்றும் இல்லை, என்ன அது நார்மலில் கிடைக்காது. ஆனால் இது இருக்கிறது எனக்கு பிடிக்கவே. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடும். நாலு நிமிஷம் ஆச்சு. அதாட்டியும் போய் ஒரு இடத்துல போய் பதுங்கிடுவோம் கைஸ். அடிச்சுட்டு ஏகே படிச்சு வந்துக்கோ. நம்பருக்கு அங்கேருந்து அடிச்சிட்டேன்டா. நான் போன தடவை அடிச்சு வந்தேன். அவன் லாஸ்ட் அடிச்சோம்ல. வந்து சாப்பாடு போட்டு அவன் விட்டு
ஏண்டா அப்பெல்லாம் பண்ணுறீங்க? ஏற்றிட்டு பாராட்டி பேச போனேன்டா அவுட் ஆகிட்டேன். இன்னொருத்தங்க ஒன்டா பிளேயர் இல்லையா வந்து நான் கூட பிஸ்டல் எடுத்துகிட்டு வரணும் ஒன்டா பிளேயர்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து தோற்றுரும். அதுக்கு நீ அந்த மாதிரியே அடிச்சுக்கலாம் மேடம்ப்பா. அது ஒரு சின்ன எரர் கைஸ். இந்த அளவுக்குலாம் வாங்கிட்டாச்சு. இப்போ கேட்ட வாய்ஸ் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வந்துட்டா அழுத்திப்பிடி அழுத்தி விட்றா அழுத்திப்பிடி ஏசா அடி 3 பேர் தான் 4 பேர் அடிச்சுட்டா ஓசி எடுத்துட்டாட்டா. இதை ஃபுல்லாக இது பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு ஆப் வச்சிடறான்டா. இன்றைக்கி நம்ம ஓரியன்ட் யூஸ் பண்ணுறோம், அதனால ஃபுல் ஹெச்பி ஏற்றுனேன். இபியும் ஏற்றுனேன். நம்ம யூஸ் பண்ணி எத்தனை மாதம் ஆச்சு. போய் பார்த்தீங்கன்னா புல்லட் சவுண்டு கேட்டால் அவன் தேடி வந்துடுவான். குறுக்க வணக்கண்டா அவன் தேனி சொல்லுவான். சொன்னானா அவனா புல்லட் சவுண்டு கேட்டுருச்சு. அதான் அழுத்தி போட்டா பக்கம். அது எப்படா ஒரு தடவை நான் வின் பண்ணுறேன், இன்னொரு தடவை அவன் வின் பண்ணுறான். டீம்மேட்டு ஏதாச்சும் பண்ணுங்கடா. வின் முடிச்ச அளவுக்கு காட்டியும் அவ்வளோதான். டீம்மேட் சொல்லி வின் பண்ணிட்டோமாடா. ஐயா நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். பரவாயில்ல, இந்த கேம் பிளேவும் நல்லா தான் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங். நம்மளும் விளாண்டா கொஞ்சம் ப்ரோ பிளேயராக வருவோமா? ஆனால் நம்ம மல்டிபிள் பிளேயராக தான் வருவோம். ஒன் டேப்லாம் வராது நம்மளுக்கு. ஏய் அப்போ நான் லீடிங் இல்லையா? எனக்கு புரியல. நான் 6 ஈக்குவல்ரா. ஏன்டா அப்பெல்லாம் பண்ணுறீங்க? பெஸ்ட்டு பிளேயர்ன்ற அவார்டு வேறு வாங்கியிருக்கேன். சரிப்போ போங்கடா. என்ன பண்ண பண்ணுறீங்க? எவ்வளோப்போ சரி, இந்த லோன் அடுத்த பாட்டில் தான் வரும் நினைக்கிறேன் கைஸ். பை கைஸ்.